ஹாய், வெல்கம் டு இறைகினிதல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கோங்க. காலையில் வீட்டில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அப்படியே பண்ணைக்கு வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோழிக்கு 25 நாள் ஆயிடுச்சுங்க. எல்லாமே படுதாவெல்லாம் ஃபுல்லாக மேலே தூக்கி கட்டிடலாம் அப்படின்னு கட்டிகிட்டு இருந்தோங்க. கோழி பொறுத்தளவு குஞ்சில் ஒரு 5 நாள் தான் படுதா ஃபுல்லாக க்ளோஸில் வச்சுருப்போம், கிளைமேட்டை பொறுத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து இறக்கி விட்டுருப்போம், காத்தோட்டம் வேணும் அப்படிங்கிறக்காக. அப்போ தான் மஞ்சு உங்களுக்கு உள்ளே உணர்ந்து கிடைக்கும். அந்த ஸ்மெல்லு அமோனியா ஃபார்ம் ஆகாமல் இருக்குது, ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் இருக்குது பண்ணக்குள்ளே. அப்புறம் 25 நாள் ஆயிடுச்சு. இனி மழையே வந்தாலும் பிரச்சனை இல்லைங்கிறனால ஃபுல்லாக மேலே தூக்கி கட்டிடலாம். இனி எல்லா கிளைமேட்டையுமே கோழி அடாப்ட் பண்ணிக்கும், அதனால் ஃபுல்லாக தூக்கி கட்டிடலாம் அப்படின்னு எல்லாம் தூக்கி கட்டிகிட்டு இருந்தோங்க. நான் அப்படியே கோழி பண்ணைக்குள்ளே போய் கோழியெல்லாம் எழுப்பி விட்டுட்டு இருந்தேன். 2 பண்ணையில் வின்ஸ் டைப் போட்டிருக்குறேங்க நிப்பில். 2 பண்ணையில் கொக்கி டைப்பில் இருக்குதுங்க. இங்கே பார்த்திங்கன்னா கொக்கி டைப்பில் 2 நாளைக்கு ஒருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். கோழி கழுத்தை மடக்கிக்கு தண்ணி குடிக்குது அப்படின்னா நம்ம அந்த கொக்கி தூக்கி போடணுங்க. அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அது ஹைட் பண்ணணும். அது கோழி இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அண்ணாந்து தாங்க தண்ணி குடிக்கணும். கோழி பண்ணைக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு இன்றைக்கி நைட்டு 2 மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சுங்க. அதுக்காக ட்ராயிங் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த ட்ராயிங்க்கு ஃபைனலாக ஸ்ப்ரே மட்டும் பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃப்ரேம் கொடுக்கலாம் அப்படின்னு பொள்ளாச்சி கிளம்பிட்டோம் 2 பேருமே. மதுவர்ஷினி ஆர்ட்ஸில் பென்சில் ட்ராயிங், கலர் ட்ராயிங், லெட்டர் ஆர்ட்ஸ், பெயிண்டிங் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ஆர்ட் வேணும் அப்படின்னா மதுவர்ஷினி ஆர்ட்ஸை டிஎம் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஎம்மில் கேளுங்க. அப்படியே சாரீ 1.5 இயராக நான் என்னோடய முகூர்த்த சாரீ ட்ரை க்ளீனுக்கே கொடுக்காமல் வச்சுருந்தேன். அதுதான் ட்ரை க்ளீன் கொடுக்கலான்னு போனேன். மகாலிங்கபுரத்தில், பொள்ளாச்சி மகாலிங்கபுரத்தில் நேச்சுரல்ஸ்க்கு ஆப்போசிட்டில் ஃபேப் க்ளீன் லொக்கேட் ஆகியிருக்காங்க. இங்கே தான் கொடுத்தேன். நான் கேட்ட டேட்லேயே கொடுத்துட்டாங்க. ப்ரைஸு அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. அப்படியே நேச்சுரல்ஸ் போய் ஐப்ரோ மட்டும் த்ரெட்டின் பண்ணிவிட்டு ஃப்ரேம் வாங்குறதுக்காக ஃப்ரேம் ஷாப் போயிட்டேன். ஆல்ரெடி நான் ட்ராயிங் ஃப்ரேமுக்கு கொடுத்துட்டு வந்திருந்தேன். இந்த ஷாப்பில் தான் நான் ரெகுலராக ஃப்ரேம் பண்ணுவேன். நான் போயிட்டு வரக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுட்டாங்க. அப்படியே கிஃப்ட்டும் அவங்களே பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லா வேலையும் பொள்ளாச்சியில் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனதே தோட்டத்தில் மாடு எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் கட்டி ஓர்சல் பண்ணிவிட்டு தோட்டத்தில் இருக்கிற மற்ற வேலையெல்லாமே முடிச்சு வச்சுட்டு கல்யாணத்துக்கு கிளம்பிட்டேங்க. கல்யாணம் பார்த்திங்கன்னா ஒன்று ஆனமலை ரோட்டில், ஒன்று கிணத்துக்கடவில். நாங்கள் ஹோம் லொக்கேட் ஆகிருக்கிறது பல்லடம் ரோட்டில். 3 பக்கமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம். அங்கே அம்மா அப்பா எல்லாமே இருந்தாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. எல்லாத்தோடையும் பார்த்து பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பொண்ணு மாப்பிள்ளை ஸ்டேஜில் பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கிணத்துக்கடவில் லொக்கேட் ஆகிருந்தது. இங்கே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு கிளம்பிலாம் ஒரு ஈவினிங் 6 o'clock மாதிரி ஆகிப்போச்சுங்க. அதனால் டிராஃபிக்கும் ஆகிடுச்சு. இந்த விண்டோ சைடில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நிலா நம்ம கூடயே வர்றது அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மெலடி சாங்ஸோடு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதை அப்படியே பார்த்துட்டே மண்டபம் போய் ரீச் ஆகிட்டோம். மண்டபம் போனதையும் பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து நம்ம ரெடி பண்ண கிஃப்ட் எல்லாமே கொடுத்து பேசிவிட்டு சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். சாப்பிட்டதும் அப்படியே சித்த நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. இங்கேருந்து கிளம்பியில் 8:30, வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 9 o'clock ஆகிடுச்சு. நம்ம வேலை பேலன்ஸ் இருக்குமே, கோழிக்கெல்லாம் ஃபீடு போடணுன்னு வந்துட்டோம். ஏன்னா நம்ம எங்கே வெளியே போகிறனால ஒன்று வேலையை முடிச்சு வச்சுட்டு போகணும், இல்லைனா செய்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாம் கோழிக்கெல்லாம் ஃபீடு போட வேண்டியதெல்லாம் ஃபீடெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா மணி 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. இதே மாதிரி கோழி பண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.